எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்துடலாம். கம்ப்ளீட் த ரியாக்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னா, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது ஒரு ப்ரோப்பீனில் ஹெச்பிஆர் கொடுத்துருக்காங்க இன் பிரசன்ஸ் ஆஃப் பெராக்சைட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சைட் வந்தாலே ஆன்டி மார்க்கனிக்கோ ரூல், பெராக்சைட் இல்லாமல் இருந்துச்சுன்னா மார்க்கனிக்கோ ரூல். ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சைடு இருக்கிறதுனால ஹைட்ரஜன் வந்து கம்மியாக இருக்க இடத்துல ஹைட்ரஜன் போகும், அண்ட் எங்கே ஹைட்ரஜன் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல வந்து பிஆர் போகும். ஸோ அப்போ டபுள் பாண்ட் இங்கே பிரேக் ஆகுது. ஸோ ஆன்சர் இதுதான். ஸோ கம்மியாக இருக்க இடத்துல ஹைட்ரஜன், அதிகமாக இருக்க இடத்துல பிஆர். நெக்ஸ்ட் வந்து பென்சின் வந்து பார்த்தீங்கன்னா இன் பிரசன்ஸ் ஆஃப் ஆன்ஹைட்ரட் AlCl3 கூட அசிட்டில் குளோரைட் ஆட் பண்ணுறாங்க. அசிட்டில் குளோரைட் இந்த மாதிரி ஆன்ஹைட்ரட் AlCl3னா இது என்ன ரியாக்ஷனா? ஃபிடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன். ஸோ ஆன்ஹைட்ரட் AlCl3 வந்தாலே ஃபிடல்-கிராஃப்ட்ஸ் ரியாக்ஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பென்சினில் எல்லா இடத்துலையுமே ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜனும் இங்கே இருக்கும் சிஎலும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாம் வெளில போயிடும். ஸோ மீதி இருக்கிற அந்த அசிட்டில் குரூப் வந்து ஹைட்ரஜன் எங்கே லீவ் ஆச்சோ அதே இடத்துல போயிடும். ஸோ நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் இதுதான். ஸோ ஹெச்சிஎல் போயிடும். ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அசிட்டோ, இது வந்து ஃபீனோன்னு சொல்லுவோம். ஸோ ப்ராடக்ட் நேம் வந்து அசிட்டோஃபீனோன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பென்சினில் குளோரின் கேஸ் கூட இன் பிரசன்ஸ் ஆஃப் FeCl3. ஸோ FeCl3 and Cl2 வந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா குளோரினேஷன் மெத்தட் தான் இது. ஸோ ஏற்கனவே பார்த்த மாதிரி பென்சினில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன்ஸ் இருக்கும். ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்போ இங்கே இருக்க ஹைட்ரஜனோ இதில் இருக்க ஒரு சிஎலும் சேர்ந்து ஹெச்சிஎல்லாம் வெளில போயிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா ப்ராடக்ட் வந்து குளோரோபென்சின். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் வந்து குளோரோஃபார்ம் கூட நைட்ரிக் ஆசிட் போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் குளோரோப்ரிக்ளினுடைய ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ இது புக் பேக் கொஷின் தான். அப்போ குளோரோஃபார்ம் கூட என்ன பண்ணுதுன்னா இங்கே இருக்க ஹைட்ரஜனோ இங்கே இருக்க OHS சேர்ந்து H2O வெளில போயிடும். அப்போ மீதி பேலன்ஸ் என்னென்ன இருக்குன்னா கார்பன், குளோரின் அண்ட் நைட்ரோ குரூப்பு. ஸோ இதுக்கு பேர் என்னன்னா குளோரோபிக்ரின். நெக்ஸ்ட் வந்து ஆல்கஹாலில் சல்ஃபரிக் ஆசிட் போட்டு 430 to 440 கெல்வினில் ஹீட் பண்ணுறாங்க. எப்பவுமே வந்து சல்ஃபரிக் ஆசிட் போட்டால் அது வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் தான் பண்ணும். அப்போ இங்கே இருக்கிற ஆல்கஹாலில் இருக்கிற வாட்டர் மாலிகூல்ஸ் அது ரிமூவ் பண்ணிடும். ஸோ அப்போ இங்கே இருக்க ஒரு OH, இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா C2H4 கிடைக்கும். H2O என்ன ஆகிடும்? வெளியில் போயிடும். இது ஒரு எலிமினேஷன் ரியாக்ஷன். அண்ட் இந்த C2H4 வேறு எப்படி எழுதுனா 2 கார்பன் 4 ஹைட்ரஜன் இல்லையா? ஸோ அப்போ CH2 இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக டபுள் பாண்ட் வரும். அப்போ நம்மளுக்கு ஈத்தீன் தான் ப்ராடக்டாக கிடைக்குது.